கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இன்றைக்கு நான் உங்களிடம் கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிற வேத வசனம் என்னவென்றால், அபகுக் 2வது அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயம் வரும், அது தாமதிப்பதில்லை. இந்த வசனத்தில் தேவன் தரிசனத்தை பற்றி சொல்லியிருக்காரு. இதை நம்ம பார்த்தோம்னா நம்மளோட லைஃப்பில் நமக்கு நிறைய சர்ச்சில் தீர்க்க தரிசனங்கள் நமக்கு நிறைய கிடச்சிருக்கும். பாஸ்டர்ஸ் நிறைய தீர்க்க தரிசனங்கள் நமக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா? இல்லைனா நமக்கு நிறைய வாக்கு தத்தங்கள் நமக்கு கிடச்சிருக்கும். ஆனால் நம்ம என்னென்னா மோஸ்ட்லி என்னென்னா அந்த தீர்க்க தரிசனங்கள் நமக்கு நிறைவேறி இருக்கும், சிலது நிறைவேறாமல் போயிருக்கும். அது என்னென்னா எதனால் நம்ம நிறைவேறாமல் இருக்குன்னா, நிறைய பேர் ப்ரேயர் பண்ணுவாங்க அதுக்காக, ஆனால் கொஞ்சம் பேர் ப்ரேயர் பண்ணாமல் இருப்பாங்க. சரி கேட்டுட்டு ஓகே ஆமேன் அவ்வளோ சொல்லிட்டு அதை விட்டுருவாங்க. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம அந்த நம்ம கேட்டதுக்கு இப்போ தேவன் நமக்கு ஒரு இது வச்சுருக்காருன்னா நம்ம அதற்காக ப்ரேயர் பண்ணணும். அதுக்காக தான் நமக்கு முன்னாடியே சொல்கிறாங்க, சரிங்களா? நம்ம அதற்காக ப்ரேயர் பண்ணணும். இப்போ நிறைய பேர் என்னென்னா கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் ப்ரேயர் பண்ணுவாங்க. ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தாண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எவ்வளோ ப்ரேயர் பண்ண இனி தேவன் என்ன பண்ண போகிறாரு, நமக்கு எதுவும் நடக்க போகிறதில்ல, சும்மா சொன்னதாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க. ஆனால் என்னென்னா தேவன் வச்சிருக்கிறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்லணும்னா, இப்போ ஒரு 1 மந்த்ல இப்போ 30 days இருக்குது. தேவன் என்ன நினைப்பானோ, ஓகே அந்த 30 அந்த டேயில் தேவன் ஏதாச்சும் ஒரு என்னோட பிள்ளைக்கு ஏதாச்சும் நான் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னதை நான் நிறைவேற்றணும், இவங்க எவ்வளோ நாள் ப்ரேயர் பண்ணாங்க அப்படின்னு தேவன் நமக்கு ஒரு இது பண்ண வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு 29 டேயில் என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ப்ரேயர் பண்ண ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், தேவனை முறுமுறுப்போம். இன்னொன்று என்னென்னா, நம்ம தேவன்கிட்ட கொஸ்டின் கேட்க ஆரம்பிப்போம், சரிங்களா? கொஸ்டின் கேட்போம், ஏன் இதெல்லாம் பண்ணலை அப்படின்னு எல்லாம் நம்ம தேவன்கிட்டே நம்ம கொஸ்டின் கேட்போம். ஆனால் நம்ம யாருங்க அவர்கிட்ட கொஸ்டின் கேட்குறதுக்கு? பைபிளில் சொல்லி இருக்கு நம்ம படைத்த தேவன்கிட்ட நம்ம கொஸ்டின் கேட்கக்கூடாது. ஆனால் நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க, சரிங்களா? நம்ம தேவன்கிட்ட முறுமுறுக்கிறோம். இதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணது கானான் தேசத்தை அடைவதற்கு முன்னே அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா தேவனை முறுமுறுத்தாங்க. இந்த மாதிரி தான் நம்மளோட லைஃப்பில் நம்ம போய் அதை ரீச் பண்ணுற அந்த ஒரு இதில் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம தேவனை முறுமுறுப்போம், சரிங்களா? ஸோ அதில் நமக்கு நிறைய என்னென்னா ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தங்கள் நமக்கு நிறைவேறாமல் இருக்கும். இதே இது நம்ம ப்ரேயர் பண்ண, ஏன்னா மேபி வருஷங்களாகலாம். பைபிளில் வாக்குத்தத்தம் பண்ணது அது நிறைவேறதுக்கு நிறைய வருஷங்கள் கூட ஆயிருக்கு. அது வரைக்கும் அவங்க பொறுமையாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளும் பொறுமையாக அமைதியாக இருக்கும், சரிங்களா? தேவன் ஏற்ற நேரத்தில் வாக்குத்தத்தம் பண்ணுவார். அவர் பண்ண வாக்குத்தத்தம் ஒரு கண் காணவில்லை, ஒரு காது கேட்கவில்லை, மனுஷர்கள் நம்ம இருதயத்தில் நம்ம உணர்ந்ததும் இல்லை. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு தேவன் தர வல்லவராக இருக்கிறார், சரிங்களா? ஸோ நம்ம பொறுமையாக அமைதியாக முறுமுறுக்காமல் அவர் அந்த வாக்குத்தத்துக்காக நம்ம அமைதியாக ஜெபம் பண்ணணும், சரிங்களா? ஸோ இந்த வசனத்தினால தேவன் எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.